இந்தியாவின் விருந்தினராக வந்த ஈரானின் கப்பலை தாக்கிய அமெரிக்கா. இந்தியாவை நெருங்கும் போர். இந்திய பெருங்கடலில் பெரும் பரபரப்பு. அதாவது இந்தியாவின் விருந்தினராக ஈரானுடைய கப்பல்ல மாலுமிகள் வந்திருக்காங்க. இங்க பயிற்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டு தாயகம் திரும்பிய இந்த ஈரானின் போர்க்கப்பலை அமெரிக்கா தாக்கி அழித்துள்ளது. இதனால் ஈரான் அரசாங்கம் மிகுந்த கோபத்தில் உள்ளது. ஈரான் போர்க்கப்பல் மீது USA தாக்குதல் நடத்தியதை ஈரான் வெளியுறவுத்துறை கண்டித்துள்ளது. இந்தியாவின் விருந்தினராக சென்ற கப்பலை சர்வதேச கடல் பகுதியில் எவ்வித எச்சரிக்கையும் இன்றி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தாக்கியுள்ளதாக கூறிய ஈரான், இதற்காக USA மிகவும் கசப்பான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்தியா நடத்திய கடற்படை நிகழ்வுகளில் பங்கேற்க வந்ததால் டெனா கப்பல் இந்தியாவின் விருந்தினர் என கருதப்படுகிறது. இந்திய கடற்படை நிகழ்ச்சியில விருந்தினராக பங்கேற்க வந்ததுதான் இந்த டெனா கப்பல். இந்த கப்பல்ல தான் ஈரானிய மாலுமிகள் இருந்திருக்காங்க. இந்த கப்பல் மீது அமெரிக்கா எந்தவித எச்சரிக்கையுமின்றி தாக்குதல்களை நடத்தியதனால இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது ஈரான் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பலை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதனால் இந்திய பெருங்கடல் பகுதியில் பெரும் போர் பதற்றம் நிலவியுள்ளது. இப்போது இந்த போர் இந்தியாவை நெருங்கிவிட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உளவுத்துறையினர் சொல்லுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இரு நாடுகளும் மாறி மாறி மோதிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றால் இந்த போர் இந்தியாவை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், அதே போன்று இந்தியாவின் கடல்வழி வர்த்தகம் அதிகளவில் நடைபெறும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த போர் பதற்றமும் சூழ்நிலையும் நிலவினால் இந்திய பொருளாதாரத்திலும் இந்தியாவிற்கு பொருட்கள் வந்து சேருவதிலும் தாமதங்களும் விரயங்களும் ஏற்பட்டு பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கும் விலைவாசி உயர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான இந்த 3 நாடுகளுடைய போரானது 5 நாட்களை கடந்தும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போர் இதே போன்று 1 மாதங்கள் நிகழ்ந்தால் இந்த போர் 3ஆம் உலக போராக உருவெடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் அனைத்து நாடுகளும் போரில் பங்கேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும், இதுவே உலகப் போருக்கு வழிவகுக்கும் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இதனால் இந்த 3 நாடுகளும் அவர்கள் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை பேசி சுமூகமான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆயுதம் ஏந்துவது மட்டுமே தீர்வாக அமையாது. அதற்கு பதில் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள்தான் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை அறிவுறுத்துகிறது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.